சுத்தமான பாலோட அட்ரஸ் என்னன்னா கண்ட்ரி டிலைட். அத நான் சொல்லணும். சரி சொல்லி இது ஆப்ல தான் ஆர்டர் பண்ணணும். மூவி பஃப் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஒளிப்பதிவாளர் ஏகாம்பரம். பைக் சேஸ் வந்து ஒரு இந்த கார்ட்டூன் மூவிஸில் இல்லை எப்படி ஒரு காமெடியாக இருக்குமோ, ரொம்ப சீரியஸாகவும் இல்லாமல் அதை குழந்தைங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி தான் பண்ணியிருந்தார். நாங்கள் அதுக்காக நாங்கள் அந்த ஒரு பைக் சேஸுக்கு மட்டும் அந்த ரோட்ஸ் எல்லாம் பாண்டிச்சேரியில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பாண்டிச்சேரியில் கொண்டு போயிட்டு நான் சில்வா மாஸ்டர் அதில் இது பண்ணியிருந்தார். ஸோ அந்த அந்த அனுபவமே புதுசு. அப்போ தான் சொன்னார், இந்த ராம் சொன்னார், இந்த மாதிரி இந்த பைக்கு போகல ஒரு பாப்கார்ன் அது மேலே பறக்கணும். அந்த பையன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இது வரைக்கும் வீட்டிலே அடைப்பட்டு கிடந்தவன் எப்படி ஒரு அவுட்டோருக்கு வரணுன்னு அவனுடைய ஒரு ஃப்ளை பாயாக பறக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வேணும் அவனுக்கு. ஒரு உலகத்தை, தனி உலகத்தை பார்க்கணுன்றதுனால தான் இது அந்த ஃப்ளை பாப்கார்ன்லாம் சாப்பிடுவான். ஸோ அவன் அப்பா ரைடு பண்ணக்குள்ளே என்ஜாய் பண்ணுவான். இப்போ டென்ஷன் அப்பாவுக்கு மட்டும்தான். எங்கே அந்த கடை இஎம்ஐ ஏஜென்ட் பிடிச்சிடுறாங்களோன்ற ஒரு பயம் அப்பாவுக்கு மட்டும்தான். ஆனால் பையன் எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறான். போகிற வழியில், அந்த சேஸ் போகிற வழியில் ஒரு இந்த புலி வேஷம், இந்த மாதிரி இந்த நாட்டுப்புற இதெல்லாம் பார்க்குறான். அங்கேருந்து வேறு இடத்துக்கு கடத்தி சொல்கிறான். ஒரு நேரம் சந்தில் போகிறோம், அங்கே வீலிங் பண்ணுறான். ஸோ இது அந்த பையனுடைய மனநிலையை பிரதிபலித்தது தான் இந்த இது ஸ்கிரிப்டோடு இருந்தது. இதை அச்சீவ் பண்ணதே பெரிய விஷயம். அது ராமோட கிரியேட்டிவ் ஜாப். ஸோ ஸ்கிரிப்ட் படிக்கக்குள்ளே இது ஒரு ட்ராவல், எனக்கு ஃபீல் ஆனது ஒரு ட்ராவல் மூவி. ஸோ இந்த ட்ராவல் மூவியில் நிறைய இடங்களை கடந்து செல்வது, ஒரு இரவில் ஒரு மண்டபத்தில் தங்கியிருக்கிறது, அங்கே ஒரு மலை ஏறுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு காட்சி அமைப்பு இருந்தது. ஸோ இதுக்கு வெவ்வேறு விதமான லொக்கேஷன்ஸ் எல்லாம் தேவைப்பட்டது. அப்போது ராம் சொன்னார், எனக்கு கோயம்புத்தூர் அந்த பாலக்காடு ஏரியாவில் ட்ரெயினில் போகல அந்த ஹில்லை பார்த்துருக்காரு. அது ஒரு மூன் லைட்டில் பார்த்துருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ராம் அந்த இடத்த ஐடென்டிஃபை பண்ணி, அதுக்கப்புறம் லொக்கேஷன்ஸை நாங்கள் போய் பார்க்கக்குள்ள எனக்கு அந்த இடத்த அந்த 3 கண்ணு உள்ள இந்த மதகு, அதுக்குள்ளே ஹெலிகாம் ஷாட்லாம் நம்ம அந்த டிராக்டர் சீக்வன்சஸ்ஸு, அதே போல் இந்த பாலக்காடு டு அந்த கோயம்புத்தூர் ரூட்டில் அந்த ஹைவேஸு, அதில் இருக்கிற இந்த அப் அண்ட் டவுன்ஸு, அந்த ரோட்ஸு, ஸோ பேக்ரவுண்டில் அந்த ஹில் பேக்ரவுண்டு, இதெல்லாம் இந்த படத்துக்கு அந்த விஷுவலை வெறும் ஒரு 4 ஜன்னல் கம்பிகளுக்குள்ளே இருந்தவன், 4 சுவர்களுக்குள்ளே இருந்தவன், அவன் என்ன வீடு விட்டால் ஸ்கூல் விட்டால் ஆன்லைன் கிளாஸ், இப்படியே இருக்கிறவனுக்கு மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க, இங்கே ஒரு மாலுக்கு போவாங்க, மேக்ஸிமம் அவ்வளோதானே, பீச்சுக்கு போவாங்க, அவ்வளோதான். இது இங்கே இந்த வெளி உலகத்தை இதுமாரி ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிறது ராமோட விஷனரியில் இந்த இடங்களையெல்லாம் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் லொக்கேஷன் ரெக்கி போனோம். நிறைய தேடுதல்கள் நிறைய இருந்தது. அதில் செலக்டிவாக நாங்கள் இந்தந்த சீக்வன்சஸ் இங்கெங்கே தான் நடக்க போகுது அப்படின்றத நாங்கள் டிசைட் பண்ணி தான் பண்ணோம். என்னென்னா, இந்த படம் ஒரு ட்ராவல் மூவின்றதுனால நிறைய இடங்களை கடந்து, ஒரு குளம் இருக்கணும், அந்த குளம் ஒரு நல்ல ஒரு ரவுண்டான அமைப்பு வேணும் அப்படின்றது. அது இந்த கோயம்புத்தூருக்கும் பாலக்காடுக்கும் இடையில இன்பிட்வீனில் ஒரு வில்லேஜில் போய் பார்த்தோம். அதே போல் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு ஃபுட்பால் கிரவுண்டு வேணும் அப்படின்றப்ப அதுவும் அந்த ரோடுக்கு பக்கத்துலேயே தான் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு கிரவுண்டு, அந்த ரயில்வே ட்ராக்கு. ஸோ இந்த பையன் பார்க்காத விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த ஒரு ஊருக்குள்ளே உள்ளடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த இவ்வளோ விஷயங்கள், நிறைய விஷயங்களை அந்த ரயில்வே ட்ராக்குக்கு பக்கத்தில் ஒரு ஃபாரஸ்ட்டு, மரம். ஸோ இதெல்லாம் அவன் நினைவுக்கு வரணும். அப்போ தான் கிளைமேக்ஸில் இவன் இவ்வளோ இடங்களை கடந்து போனதுனால எனக்கு இதை விட்டு பிரிய மனசு இல்லை, நீங்கள் மறுபடியும் நம்ம இங்கேயே வாழ்வோம் அப்படின்றது தான் அந்த கான்செப்ட்டு. பொதுவாக ராம் படங்களில் மலை ஏறுறது நிறைய விஷயங்கள் அவருக்கு பிடிக்கும். அவர் ட்ரெக்கிங்லாம் நிறைய போவார். ஃபஸ்ட்டு மலை அந்த அவனுடைய இந்த இன்டர்வல் பிளாக்குக்கு முன்னாடி உள்ள அந்த மலை, அந்த வனிதா அவங்க வீடு,
அந்த வீடே வந்து நாங்கள் வந்து அந்த செட்டு அந்த அந்த மலைக்கு பக்கத்தில் தான் எனக்கு வந்து ஒரு மண்டபம் வேணும். நாங்களும் நிறைய இடத்துல மண்டபம் தேடினோம், நேச்சுரலான மண்டபங்கள் இருக்கான்னு. அது ஒரு மலையடி வாரத்தில் ஒரு மண்டபம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது ப்ரொடியூசராக வந்து ராமே இருந்ததுனால அவர் பண பொருள் செலவு அதெல்லாம் பார்க்காம அந்த மண்டபத்தை வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு தான் தேவைப்பட்டுச்சு. அந்த மண்டபத்துக்கு வந்து அங்கே செட்டு போட்டு அங்கேருந்து சில விஷனரிஸு வந்து அதுதான் கூடுதல் பலத்துக்கு காரணம் ராமோட கிரியேஷன். அவர் ஒன்று நினச்சிருக்காருல, அந்த ஜாகிரபிகள் வரலைன்னா அவருக்கு வந்து உடன்பாராது. அந்த ஜாகிரபியை எப்படியாச்சும் ஸ்கிரீனில் கொண்டு வரணும்னு நினைப்பார். அதே தான் எனக்கும். அவருடைய இன்புட்ஸ் நிறைய இருக்கும். விஷனாக வந்து ஒன்று காமிச்சோம்னா நல்ல எக்ஸ்ட்ரீம் லாங்கில் காமிக்கணும். அவன் நின்னா கூட ஒரு புள்ளியாக தெரியணும் மலைக்கு மேலே. அதே போல் வந்து அங்கேருந்து பார்த்தா இவன் அப்பாவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அவங்க ஒரு புள்ளியாக தெரியணும். அவரோட இன்புட்டு தான் இந்த படத்தோட ரிசல்ட்டு. அவர் என்ன வேணுங்கிறது வந்து அவருக்கு வந்து தெளிவாக ஸ்கிரிப்டில் எழுதுனதுனால எனக்கு வந்து அதை அவர் கேட்டதை கொடுக்க முடிஞ்சிச்சு. அதனால தான் இது வந்து ஒரு விஷுவல் ஃபிலிமாகவும் இருந்துச்சு. என்னென்னா போர் அடிக்காமல் இருக்கணும். நிறைய இடங்கள ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போது இப்போ என்னென்னா ஒரு எல்லா ரிவ்யூவிலையும் பார்த்தவங்கலாம் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஒரு ஊருக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, க்ளோசர் டு நாங்களும் அந்த குளத்தில் குளிக்கணும், நாங்களும் அந்த மலை ஏறணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தை உண்டு பண்ணது வந்து இந்த விஷுவல். அதில் நிறைய ஏரியல் வியூ ஷார்ட்ஸு அப்போ தான் வந்து அது எந்த டோப்போவில் வந்து இருக்குது அப்படிங்கிற காமிக்கிறதுக்கு இந்த ஏரியல் வியூஸ் எல்லாம் வந்து நிறைய பயன்பட்டுச்சு. இது வந்து டிஃபிகல்ட்டிஸ்ன்னு சொல்ல முடியாது. எங்கள்கிட்ட எல்லா விஷயங்களும் இருக்குது. காம்போசிஷனால் எல்லாத்தையும் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு இயக்குனர்கிட்டேருந்து என்ன தேவை அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. அதுதான் அவங்களுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய விஷுவல் மனநிலை மீன்ஸ் அந்த ஸ்கிரிப்ட் அவர் எப்படி நினச்சிருக்காரு, இந்த ஸ்கிரிப்ட் எப்படி நம்மளுக்கு விஷுவலாக வேணுன்றதை வந்து கற்பனை பண்ணியிருக்கிறாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்கறது தான் சேலஞ்சு. ஸோ நம்ம எப்போதுமே இந்த ஒரு ஸ்கிரிப்ட் படிக்கும்போது அது எந்த விதமான பேக்ரவுண்டில் இருக்குது, எப்படி விதமான ஒரு விஷுவல் தேவை அப்படிங்கிறத வந்து இயக்குனரோட வந்து நம்ம வந்து நான் ராமோட நிறைய உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இது எப்படி வேணும், இப்படி தான் அப்படின்றத வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணுறோம். அதனால வந்து எங்களுக்கு ஷூட்டிங்கில் வந்து பிரச்சனையும் வர்றதுக்கான சான்சஸ் கிடையாது. ஒன்றே ஒன்று என்னென்னா, எல்லா ஒளிப்பதிவாளரும் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றா, சிலது வந்து டைரக்டர் நரேட்டிவில் சிலதை க்ளோஸ்அப்ஸில் பண்ணித்தான் ஆகணும். சிலதை வந்து அவங்க வந்து எக்ஸ்ட்ரீம் வைடில் சொல்லுவாங்க, டைலாக் ஓவரில் சவுண்டோடு சொல்லுவாங்க. ஸோ அவங்க எப்படி வேணாலும் அதை வந்து மாற்றிக்க முடியும். ஸோ ஒரு இடம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குன்றதுக்காக அதை வந்து நம்ம அதை மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது. அந்த ஸ்கிரிப்டுக்கு நெசசிட்டியா தேவையா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம பண்ணுறது தான் இதில் வந்து சேலஞ்சு. அது என்னென்னா ஒவ்வொரு இயக்குனருடைய மனநிலையும். அதனால தான் எனக்கு இது வரைக்கும் கிடைச்ச இயக்குனர்களில் வந்து டைரக்டர் எஸ்பி ஜனநாதன் இருக்கட்டும், பிரியதர்ஷன் சாராக இருக்கட்டும், சுசி கணேசனாக இருக்கட்டும், ராமாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து எனக்கு ரிப்பீட்டட். ஒவ்வொருத்தருக்கும் நான் 2 படம் 3 படம். என்னென்னா அவங்களுடைய டேஸ்ட்டும் என்னுடைய டேஸ்ட்டும் ஒன்றா போகிறதுனால அவங்க ரிப்பீட்டடாக என்னை வந்து பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. நானும் அவங்களோட ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு என்னென்னா நிறைய வந்து இது ராம் மாரி இயக்குனர்கள் வந்து நிறைய ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. எப்படி வேணாலும் இந்த இடத்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம், பரவாயில்ல ஒரு ஷாட்டு நல்லா இருக்கா அதை எடுத்துக்கலாம், நம்ம எடிட்டிங்கில் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீடம் இருக்குது. அந்த ஃப்ரீடத்தை இந்த யூட்டிலைஸ் பண்ணணும். ஆனால் நம்ம வந்து இயக்குனர் வந்து இந்த இதுக்கு வந்து அவங்க ஒன்று சொல்லுவாங்க, நம்ம கேமரா தூக்கிட்டு எங்கேயா வச்சுட்டு ஒரு வைடில் காமிக்கக்கூடாது. அவங்களுக்கு என்ன டைமென்ஷனில் வேணுங்கிறத கேட்டுட்டு கரெக்டாக பண்ணோம்னா எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. நான் ஒவ்வொரு இயக்குனருக்கும் 4 படம் 5 படம் பண்ணியிருக்கிறேன். என்னென்னா அது வந்து ஒரு புரிதலோடு இருந்தால் அது அதில் எதுவுமே இருக்காது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. இதில் என்னென்னா அன்பு வந்து ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கார். அது வந்து ஒன்லி ஃபார் சன்லைட் பேஸின் இது வந்து டேயில் எடுத்தோம்னா சன்லைட் பேஸு. ஸோ எல்லா ஜன்னல்களும் மூடி இருக்கும். அந்த மெயின் டோர் மட்டும் அதையும் லாக்கில் தான் இருக்கும். அந்த பீஸா வரும்போது பண்ணுவார். ஸோ அந்த வெளிச்சன்றது அவன் அடப்பட்டு கிடைக்கிறான் அப்படிங்கிறதுக்காக விஷுவலை வந்து நாங்கள் சுருக்கலை. நல்லா அழகாக
கம்போஸ்டாக அந்த அந்த இடம் வந்து ரொம்ப அழகாக தான் இருக்கும், நல்ல பிரைட்டாக தான் வச்சுக்கணும் அப்படின்னு வந்து இயக்குனர் சொன்னார். இல்லைன்னா ஒரே ஒரு சிங்கிள் சோர்ஸ் லைட்டு போட்டுட்டு அவன் ரொம்ப சோகமாக இருக்கிறான் அப்படியெல்லாம் கிடையாது. அவன் லைஃப்பை எங்கே கொடுத்தாலும் என்ஜாய் பண்ணணும், புரிதுங்களா இல்லையா? அதனால அவன் வந்து பீஸா சாப்பிட்றான், அவன் ஸ்கேட்டிங் போகிறான், ஜட்டியோடு நிற்கிறான், அவனுடைய லைஃப்பை அங்கே என்ஜாய் பண்ணணும். அதுக்கான இது வந்து ஹோம் லோன் படம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு சீன் தான் நாங்கள் வந்து இதில் ஹோம் லோனில் பார்த்திங்கன்னா ஒரு 70% ஃபிலிம் வந்து அந்த வீடை சுற்றியே நடக்கும். ஸோ ஒரு படம் அப்படி எடுக்கக்குள்ளே நம்ம ஏன் ஒரு சீனை இவ்வளோ அழகாக கொடுக்கக்கூடாது? அதனால் இதில் வந்து அவனுடைய எண்ணங்களும் அவனுக்கு வந்து என்ன படம் பார்க்குறான், இவ்வளோ தான் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அந்த சாப்பிடுவான், இந்த ஆக்டிவிட்டீஸுக்குள்ளே அதுக்குள்ளே அந்த ரூமுக்குள்ளே தான் சொல்ல முடிஞ்சிச்சு. அதுவே அவங்க அப்பாவை பூட்டி போட்டு அந்த வீட்டுக்கு வெளியில் போகிறான்னா அப்போ தான் அவனுக்கு வந்து ஒரு சின்ன ஃப்ரீடம் கிடைக்குது. மாடியில் ஏறுறான், போய் புல்லில் குட்டிகரணம் போடுறான், அங்கேருந்து ஃபைனாக்குள்ளரில் ஒரு ஹில்லை பார்க்குறான், ஐம் கம்மிங் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவனுடைய என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறானோ அது அந்த சின்ன இடத்துல அவனை வெளிப்படுத்திக்கிறான், அவனுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுது. இதுதான் அந்த அந்த விஷுவலும் அப்படி தான், அந்த அந்த மனநிலைக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த விஷுவலும் இருக்கும். என்னென்னா சில சீக்வன்ஸ் எல்லாம் நாங்கள் 2 நாள் 3 நாள்லாம் எடுத்திருக்கோம். பொதுவாக வந்து இந்த கோயம்புத்தூர், பாலக்காடு இங்கெல்லாம் எப்படின்னா டே டு டே வந்து கிளைமேட் சேஞ்சு ஆகிட்டே இருக்கும். ஒரு ½ டே சன் இருக்கும், ½ டே வந்து க்ளவுடி ஆயிரும், ஈவினிங் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சேலஞ்சஸை வந்து மீட் பண்ண வேண்டி இருந்துச்சு. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அன்பு வந்து இந்த பஸ் ஸ்டாண்டில் ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்கள அந்த சீக்வன்ஸ் வந்து ஒரு 4 நாள் 5 நாள் எடுத்திருக்கோம். ஏன்னா பிகாஸ் அந்த லைட்டை மேட்ச் பண்ணவே முடியலை. ஒரு வாட்டி நாங்கள் போனோம், மொதல் நாள் வந்து பாதி சீக்வன்ஸ் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஃபுல்லாக ரெயின் ஆயிடுச்சு. நாங்கள் ஷெட்யூலே வந்து பேக்கப் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்துட்டு அடுத்த ஒரு 20 டேஸ் கழித்து மறுபடியும் போய் தான் அந்த சீனை கண்டினியூ பண்ண வேண்டியதாக இருந்தது. அதே போல் தான் வந்து இந்த இப்போ இது வந்து லைட்டிங்கிறது வந்து என்னென்னா நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இது வந்து ஒன்லி டே லைட்டு அப்படின்ட்டு சார்ந்ததில்லை. நீங்கள் அந்த மண்டபத்துக்கு காலையில் ஏர்லி மார்னிங்கில் வந்து அவன் வந்து பார்ப்பான், அவனை காணாமல் போயிடும். ஒரு பதட்டம் இருக்கணும், ஒரு இருள் சூழ்ந்தும் இருக்கணும், சூழாமலும் இருக்கணும், ஒரு விடியல் ஆகிருக்கு எங்கே அப்படின்ற ஒரு அந்த இருள் வந்து சின்ன ஒரு பயத்தையும் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நான் ராம் சார்கிட்ட வந்து நான் சொல்லியிருந்தேன், இது மாதிரி இது வந்து நம்ம பியூர் நைட்டில் பண்ணோம்னா அந்த ஹில்லோட பேக்ரவுண்டை வந்து தெரியாது. அது ஒரு ட்வைலைட்டு இல்லை ஏர்லி மார்னிங்கு இந்த மாதிரி எடுத்து நம்ம மேட்ச் பண்ணோம்னா, ஏன்னா எல்லா இயக்குனர்களும் வந்து என்ன நினைப்பாங்கன்னா அந்த சீனை எடுத்தாங்கன்னா அன்றைக்கி நைட்டே வந்து முடிச்சிடணும், இல்லை அன்றைக்கி ஈவினிங்கே முடிச்சிடணும் அப்படின்னு நினப்பாங்க. ஆனால் ராம் வந்து அந்த சீனை வந்து நாங்கள் வந்து ஒரு 5 டேஸ் எடுத்திருக்கோம். ஏன்னா காலையில் ஒரு 4 o'clock எடுப்போம், போய் அந்த பைக் ஷாட்டு போகிறது முடித்தா அன்னைக்கு. ஆனால் அந்த ஏர்லி மார்னிங்கோ இல்லை அந்த ஈவினிங்கில் எடுக்கிற ஷாட்டோ மேக்ஸிமம் ஒரு ½ an hour மட்டும்தான் நம்ம ஒரு ஷூட் பண்ண முடியும். ஏன்னா அந்த ஸ்கை அவ்வளோ நேரம் தான் இருக்கும், ஒன்று டார்க் ஆயிரும் இல்லை பிரைட் ஆயிரும். ஸோ இந்த இன்பிட்வீன் டைமில் அந்த 1 ஹவராக சேகரித்து அவர் நடந்து போகிறது, அங்கே போய் மேலே போய் சன்ரைஸ் பார்க்குற வரைக்கும் இது வந்து ஒரு 4-5 நாள் ஏர்லி மார்னிங் எடுப்போம், ஈவினிங்கு ஒரு 6 to 7, 5 to 6 இப்படி எடுப்போம். இப்படி எடுத்து தான் இது வந்து என்னென்னா இங்கே தான் வந்து ஒரு டைரக்டர் நமக்கு விஷுவலாக ஒரு ஃப்ரீடம் கொடுத்தா அந்த சீக்வன்ஸ் வந்து இன்றைக்கி வந்து பேசப்படுதுன்னா அதுக்கு காரணம் என்னென்னா இயக்குனர் கொடுத்த அந்த ஃப்ரீடம். அதுக்கப்புறம் அவர் அந்த ஸ்கிரிப்டில் இது ஒரு ஏர்லி மார்னிங்னு எழுதியிருந்தார்ல, இது வந்து ரொம்ப ஹெல்ப் ஆயிடுச்சு. சூழல் எப்படின்னா இது வந்து ஒரு நல்ல உச்சி வெயில், அதில் வந்து அன்பு வந்து ஓடி வர்றான், ஒரு டிராக்டரை பார்க்குறான், டிராக்டரில் ஏறி போகிறான், ஒரு பாலத்தை கடக்கிறான். ஸோ இப்போ அதில் சிவா வந்து ஒரு பேக்கை தூக்கிட்டு ஓடுறாரு. ஸோ இதெல்லாமே வந்து என்னென்னா ஒரு 3 நாள் 4 நாள் வந்து இந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாகவே வந்து நாங்கள் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் மயக்கம் போட்டு கீழே விழுவுறாரு, அதுக்கப்புறம் இந்த டிராக்டரில் ஏறி வர்றாரு. இதெல்லாம் வந்து ஒரு 3 நாள் 4 நாள் கலெக்டிவ் ஷாட்ஸு வந்து நம்ம அந்த லைட்டிங் ஏற்ற மாதிரி எடுத்தோம். இதில் சேலஞ்சிங்னு சொன்னால் அந்த மலையில் ஏறுற ஷாட்ஸ் தான். என்னென்னா நாட் ஓன்லி ஒரு மேன் ஒரு 4 பேர் ஏறி போயிடலாம் ட்ரெக்கிங் மாதிரி, இவ்வளோ எக்யூப்மெண்ட்டையும் மேலே கொண்டு போயிட்டு
அதுக்கப்புறம் மதியானம் சாப்பிட்றதுக்கு அவங்க சாப்பாடெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு அவங்க அங்கே மேலே கொடுத்துட்டு அதை ஸோ இது வந்து என்னென்னா ஒரு நாளில் அச்சீவ் பண்ணல. ஒரு மினிமம் ஒரு 5 to 6 days ஆயிடுச்சு எங்களுக்கு ப்ராக்டிஸே என்னென்னா காலையில் ஏறணும், மேலே போய் கேமரா செட் பண்ணணும், ஷார்ட்ஸ் எடுக்கணும். ஸோ கம்யூனிகேஷன் வேறு, அவங்க 1 கிலோமீட்டர் கீழே அந்த பையன் இருப்பான். ஸோ அப்போ வந்து நான் என்ன நினச்சேன்னா, ஸோ அப்போ நாங்கள் வந்து பிரிச்சுக்கிட்டோம் லைட்டிங்க்கு ஏற்ற மாதிரி. அந்த பையனோட ஷாட் வந்து டெய்லி வந்து ஒரு 3 மணிக்கு மேலே தான் எடுக்கணும். ஸோ அந்த பையனோட இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட்ஸ் எல்லாம் அந்த 3 o'clock மேலே எடுக்கிறது, இவங்களுடைய ஷாட்டிங்கும் அந்த 3 o'clock மேலே. அப்போ தான் அந்த லைட்டிங் வந்து ரெண்டும் மேட்ச் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டு அந்த ட்ராவல் ஷாட்ஸு, அந்த மலையேறின ஷாட்ஸு, இதெல்லாம் வந்து ஒரு புதுவிதமான அனுபவம் எனக்கு வந்து. ஏன்னா நான் இயற்கை படம் பண்ணக்குள்ள கடலும் கடல் சார்ந்த இடங்களையும் வந்து ஷூட் பண்ணேன். அது ஒரு வித்தியாசமான அனுபவம். இது வந்து மலையை சார்ந்த இடமா இருந்தது. இதுவும் வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்டுக்கு அமைகிறதுக்கான ஒரு நல்ல ஸ்கிரிப்டாக அமைஞ்சது. அதுதான் வந்து அந்த கிளைமேக்ஸ். நிறைய பேசுனாங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து நம்ம உள்வாங்கிக்கணும். அதுக்கு ஒரு சினிமாட்டோகிராஃபர் வந்து அலோவ் பண்ணணும். ஏன்னா அது என்னடா இவ்வளோ சொல்கிறாரு, நம்ம என்னமோ லேமேன் மாதிரி அவங்க வந்து நம்மளை ப்ரீச் பண்ணுறாங்களே அப்படின்னு நினச்சிடவே கூடாது. ஸோ ஒவ்வொரு இயக்குனருக்கும் ஒரு தாகம் இருக்கும், ஒரு கற்பனை இருக்கும். அந்த கற்பனை என்னன்றது உள்வாங்கிறதுக்கு நிறைய விஷயங்களை பேசணும். அவங்க சில ரெஃபரன்சஸ் சொல்லுவாங்க, சில நாவல்ஸு சொல்லுவாங்க, நிறைய அந்த சீனரிஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க. இப்போ இன்னொரு படங்களை வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. அப்போது வந்து அவங்களுக்கு என்ன மாதிரின்றது அந்த மன ஓட்டத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது தான் அது. நானும் ராம் வந்து நிறைய விஷயங்களை அவுட் ஆஃப் தட் நிறைய விஷயங்களை பேசுவோம். நிறைய லைட்டிங்கில் எப்படி நம்ம இது பண்ணுறது, விஷுவலாக வந்து எப்படி வந்து ஒரு ஷாட் வச்சாலும் அது எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட்டாக இருந்தால் கூட அதில் என்ன வந்து நம்ம வந்து பண்ணுறதுன்றது முன்னாடியே ப்ரீ பிளான்டு. அந்த லொக்கேஷன் பார்க்கக்குள்ளேயே சில 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 விஷயங்கள் சொல்லுவேன். ராம், இது வந்து இந்த ஃப்ளாட் லைட்டாக இருக்குது, ஒரு டாப் லைட் இருந்துச்சுன்னா அந்த விஷுவலேருந்து ஒரு மார்னிங் நீங்கள் எந்த இடமே ஒரு மார்னிங் 9 o'clock ஒரு பார்க்குறதும் ஈவினிங் ஒரு 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் ஒரே இடத்த. ஸோ மத்தியானம் பார்த்தீங்கன்னா அது புயலாக இருக்கும், எதுவுமே ஒரு டெப்த் இல்லாத ஒரு இது இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த விஷயங்கள்லாம் நம்ம சொல்லி, இல்லை ராம் இது வந்து நம்ம வேணால் இது ஒரு மரத்துக்கு கீழே வேறு சீக்வன்ஸ் எடுக்கலாம், இது வந்து ஒரு ஈவினிங்கில் எடுக்கலாம், இது ஒரு ஏர்லி மார்னிங் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு லைட்டிங்க்கு ஏற்ற மாதிரி ஸ்கிரிப்டுக்கு வந்து நிறைய பேசிக்குவோம். அது வந்து எனக்கு வந்து நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாரு அவர். அவருக்கு என்னென்னா படம் விஷுவலாக வரணும், ஓகே நோ ப்ராப்ளம். ஆனால் சொல்லுவேன் இன்றைக்கி ஒரு 4 மணி ஆச்சு, என்னையோட முடிச்சிடலாம், நாளைக்கு அந்த சீனை கண்டினியூ பண்ணால் அதே ஒரு 3 மணி 4 மணிக்கு ஆரம்பிப்போம் அப்படின்னா, 4 மணிக்கு மேலே வேறு ஏதாவது எங்களுக்கு பாசிங் ஷாட்ஸ் இருந்துச்சுன்னா அதே எடுப்போம். ஸோ இந்த மாதிரி அதுதான் வந்து ஒரு இயக்குனருக்கும் ஒரு ஒளிப்பதிவு அலுவலருக்கும் உள்ள ஒரு புரிதல். சில நேரத்தில் என்னென்னா சில இடங்களில் ஒரு கம்பல்ஷன் ஆயிரும், இதை வந்து முடிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு கம்பல்ஷன் வரக்குள்ள தான் நம்மளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். வெளியிலையும் சொல்ல முடியாது. பட் என்னென்னா அந்த இயக்குனருக்கும் ஒரு நெருக்குதல் இருக்கும். அன்னைக்கு டார்கெட்டை வந்து அதாவது 2 விதமாக இருக்குது. யூ வாண்ட் டு மேக் ஏ ஃபிலிம், யூ வாண்ட் டு ஃபினிஷ் ஏ ஃபிலிம். ஒரு படத்தை எடுக்கணுமா முடிக்கணுமான்றதை வந்து நம்ம அது வந்து அந்த இயக்குனரை பொறுத்து. சில பேர் இந்த படத்தை முடிக்கணும்னு நினைப்பாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு விஷுவல் இது இருக்காது. அவங்களுக்கு வந்து இன்றைக்கி 3 சீக்வன்ஸு அப்படின்னா அந்த 3 சீக்வன்ஸை முடிக்கணும் அப்படிங்கிறது வந்து இருக்கும். சில பேருக்கு அந்த இன்றைக்கி 3 சீன் போட்டிருக்கோமா, அதில் 2 தான் முடிக்க முடிஞ்சது, பரவாயில்ல நாளைக்கு எடுத்துக்கலாம், ஆனால் இதே அழகாக எடுப்போம், மேக் பண்ணுவோம் அப்படின்றது தான் வந்து ஒரு ரகம். ஸோ இதில் வந்து நாங்கள் இந்த படத்தை மேக் ஏ ஃபிலிம் அதுதான் படித்தோம், முடிக்கிறதுக்க எடுக்கலை. எல்லாருக்கும் வந்து இந்த படம் தெரியணும், எல்லாருக்கும் இந்த விஷுவல் புரியணும், பறந்து போன்றது ஒரு உலகத்தை காமிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இதில் அது வந்து ராம் வந்து எனக்கு நிறைய இந்த ஸ்கிரிப்டில் ஃபீடிங் இருந்ததுனால நம்மளுக்கு இந்த படம் விஷுவலாக பேசப்பட்டது. இல்லை அவர் எப்படின்னா நம்மளை அலோவ் பண்ணுவார் ஃபஸ்ட்டு. சில பேர் என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு விஷுவலை வச்சுக்கிட்டு நம்ம மேலே திணிப்பாங்க, அது கிடையாது. இவர் வந்து நம்மளை அலோவ் பண்ணுவார். ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு எங்கே கேமரா வைக்கிங்க, என்ன ஃப்ரேம் வைக்கிறீங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு இது வேணும். அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு சின்ன டிஸ்கஷன் வந்து இது இப்படி போகலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் ஆங்குலராக போகலாம்,
இன்னும் கொஞ்சம் லென்ஸ் வைட் ஆகலாம். இப்படி தான் எங்களுக்குள்ள டிஸ்கஷன் இருக்குமோ ஆரோக்கியமாக இருக்கும். அது பெட்டர்மெண்ட் ஆகிறக்குள்ள நம்மளுக்கே எனக்கு என்னன்னா டே டு டே நான் இது வரைக்கும் ஒரு 40-40 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து நாளைக்கு ஒரு படம் பண்ணுறனாலும் எனக்கு என்னென்னா அது ஒரு புது படம் மாதிரி தான், நியூ மூவி மாரி தான். அதில் என்ன நான் இன்னோவேட்டிவாக பண்ண போகிறேன்றது தான் வந்து அந்த கான்செப்ட். அதுதான் வந்து இங்கே வந்து ராமோட ஒர்க் பண்ணக்குள்ள வந்து ஹெல்ப் பண்ணிச்சு எனக்கு. ஒவ்வொரு படங்களும் ஒவ்வொரு விதமான நம்ம கலர் காம்பினேஷன்ஸு அது தேவைப்படும். நான் எப்போதுமே ப்ரீஃபிக்ஸ் பண்ணிடுவேன். படம் ஆரம்பிக்கங்குள்ளேயே வந்து நான் வந்து என்னோடய படம் இப்படி தான், இந்த மாதிரி ஒரு டோனலாக தான் நம்ம போக போகிறோம், அதுக்கு ஏற்ற மாதிரி தான் காஸ்டியூம்ஸு. நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா அங்கே போய் எனக்கு அந்த படம் மாதிரி வேணும் அப்படின்னு கலர் கிரேடர் போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க. அது என்னென்னா நம்ம இங்கே வந்து பிளானிங் வந்து நம்ம எடுத்த லொக்கேஷன்ஸு, நம்ம சூஸ் பண்ணுற அந்த கலர் பேலட்ஸு, இது வந்து நம்ம டோனலுக்கு வந்து உட்காருதா இல்லையான்றதை ஃபஸ்ட்டே ஒரு டெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம வந்து ப்ரீஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த படமும் வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன சின்ன டோனல் வந்து ஒரு ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் எடுக்கக்குள்ளே நம்ம இப்போது கிரேடருக்கு அனுப்பிச்சு இது கரெக்டாக நம்ம நினச்சது மாதிரி வருதா அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த இந்த இது கலரு. அதுவும் ப்ரிஃபரபிளி வந்து ராம் வந்து என்னென்னா அவரும் ஒரு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு கேமராமேன், பாலுமேந்திரா சார்ட்டெல்லாம் இருந்ததுனால அவருக்கு உள்ளுக்குள்ளேயும் வந்து அந்த டோன் வந்து கரெக்டாக இருக்கணுன்றதை வந்து நம்ம வைக்கக்குள்ளே வந்து அதில் வந்து எங்களுக்குள்ள கிரேடரு ராம் நாங்கள்லாம் வந்து ஒரு டிஸ்கஷன் வந்து இருந்துச்சு இந்த படத்துக்கு. என்னென்னா சில படங்கள் நான் பண்ணக்குள்ளே வந்து நான் பண்ணி வச்சுருவேன், டைரக்டர்ஸ் வந்து பார்த்துட்டு இது ஓகே இல்லைண்ணா. இதில் வந்து என்னென்னா அவரோட முழு ஈடுபாடும் வந்து நம்மகிட்ட வந்து இருக்கும். ஒவ்வொரு சீனை எப்படி வேணும், என்ன மாதிரி கலர், என்னென்னா கலர் இருக்குன்றதுக்காக அள்ளி தெளிச்சிட முடியாது, இல்லைன்றதுக்காக ட்ரையாகவும் காமிச்சிடக்கூடாது. இந்த படம் வந்து என்னென்னா அவருக்கு ஃபஸ்ட்டே சொன்னார், இது வந்து ஒரு நேச்சுரல் லுக்கில் இருக்கணும். இது வந்து ஒரு டோனலோ ஒரு ஆஃப் டோனோ இல்லை ஒரு டீசாட் லுக்கோ இல்லை ஓவர் சேச்சுரேட்டடோ அப்படியெல்லாம் இல்லை. இது நேச்சுரலாக ஒரு ஸ்கின் டோன் எப்படி இருக்கணும், நேச்சுரல் ஸ்கின் டோன் தான் இதில் இருந்தது இந்த படத்துக்கு. அதுதான் வந்து படத்தை வந்து உள்ளுக்குள்ளே வந்து உங்களை கூட்டிகிட்டு போணுச்சு, ஆடியன்ஸை உள்ளுக்குள்ளே கூட்டிகிட்டு போணுச்சு. நான் வந்து அன்ரியலாக சில விஷயங்களை வந்து அங்கே வந்து அந்த டோனில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம்னு வச்சுங்களேன், அது வந்து அது கொஞ்சம் நேரம் பார்க்கக்குள்ள தான் ஒரு பிரியாணி சாப்பிட்ற மாதிரி தான், கொஞ்சோண்டு சாப்பிட்றக்குள்ள நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கொடுத்தாலும் அது ஒரு நீங்கள் சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும், ஒரு பெரிய டேஸ்ட்லெஸ்ஸாக தான் இருக்கும். அதே மாதிரி தான். ஆனால் நீங்கள் இதை வந்து கரெக்டாக கொடுக்குற விதத்தில் கொடுத்தீங்கன்னா இது வந்து இந்த டோன் வந்து உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணாது. அதுதான் வந்து இந்த படத்துக்கு நாங்கள் எடுத்த ஒரு கால். ஃபைவ் திங்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்கிரிப்டை வந்து ரீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக படிச்சுட்டு இது எந்த கதைக்களத்தில் நடக்குது, என்ன விதமான பேக்ரவுண்டு இதில் இருக்க போகுது, ப்ளே பண்ண போகுது, இதோட டோன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஹோம்ஒர்க் ஒன்று பண்ணிக்கணும். நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அந்த விஷயங்களை நம்ம லொக்கேஷன் ரெக்கி போகல அந்த நம்ம நினச்சோம்ல ஒரு சின்ன அந்த விஷயத்தை வந்து அதிலேயே நம்ம ஒரு ஃபோட்டோஷாப்லேயோ இல்லை அது ஒரு கிரேடர்கிட்ட கொடுத்தோ அதை வந்து நம்ம ஒரு சின்ன டோனல் பண்ணி பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த டோனலுக்கு என்ன மாதிரி வந்து நம்ம கலர் காம்பினேஷன்ஸ் ஆஃப் காஸ்டியூம்ஸ், அப்புறம் ஆர்ட் டைரக்ஷன்ஸ், எப்படி வந்து அந்த செட்டில் வந்து என்ன விதமான ப்ராப்ஸ் யூஸ் பண்ண போகிறாங்க, அது என்ன கலரில் இருக்கணும், என்ன டோனில் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் யூ ஹாவ் டு ப்ரீச் இவருக்கு வந்து ஆர்ட் டைரக்டர் சொல்லலாம். காஸ்டியூமருக்கு வந்து காஸ்டியூம் டிசைனருக்கு வந்து இந்த மாதிரி தான் எங்களுக்கு இந்த கலரில் தான் இருக்க போகுதுன்றது இது. அதுக்கப்புறம் வந்து இதுக்கான லைட்டிங் என்ன மாதிரியான லைட்டிங் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா த்ரூ அவுட் டே ஒரு சேம் லைட் இருக்காது. ஆனால் அந்த சீனை வந்து ஒரே லைட்டில் எடுத்த மாதிரி நம்ம வந்து இப்போ காலையில் ஒரு 7 o'clock ஆரம்பிக்கிறோம்னா 10 o'clock வரைக்கும் அந்த பேக் லைட் இருக்கும். ஸோ இப்போ அதுக்கு அடுத்தது வந்து கொஞ்சம் டாப் லைட் ஆயிரும். அது வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட்டோ எதை காமிச்சுப்பீங்க. அப்புறம் ஈவினிங் லைட் இருக்குல்ல, அதையும் இதே பேக் லைட்டுக்கு மேட்ச் பண்ணி ஸோ ஒரு நாள் எடுக்கிற சீனு 25 ஷாட்டும் ஒன்றா இருக்கிற மாதிரி லைட்டிங்கை வந்து நம்ம பிளான் பண்ணிக்கணும். அப்போ லொக்கேஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து 360 டிகிரியும் காலையில் எப்படி இருக்கும், அது ஈவினிங் எப்படி இருக்கும், சன் ரைஸ் எங்கே இருக்குது, சன் செட்டு எங்கே இருக்குது, ஸோ எது எங்கே காம்போஸ் பண்ணால் பேக் லைட்டாக இருக்குது இல்லை ஆஃப் லைட்டாக இருக்கா,
ஏன்னா பேக்லைட்டு போனோம்னா ஸ்கை மேக்ஸிமம் போர்ஷன் ஸ்கையா இல்லை ஃபாரஸ்ட்டா, ஸ்கையாக இருந்தால் ப்ளீச் ஆகும். ஸோ இது இது வந்து லைட்டிங் வந்து நம்ம பிளான் பண்ணணும். அப்புறம் வந்து இந்த படத்துக்கு என்ன விதமாக எந்த சில படங்கள் வந்து நிறைய க்ளோஸ்அப்ஸ் தேவைப்படும், லாங் ஷாட்ஸே தேவைப்படாது. சில படங்கள் நிறைய ஒயிட் ஷாட்ஸில் தான் வந்து கதையை சொல்லணும். அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து அதை காம்போசிஷனை வந்து டிசைட் பண்ணிக்கணும். இதுக்கு என்ன மாதிரி காம்போசிஷன் மீன்ஸ் என்ன மாதிரி லென்ஸு, இது வந்து டெலி லென்ஸில் போக போகிறோமா, இல்லை வந்து பிளாக் லென்சஸில் வந்து நம்ம இதை பண்ண போகிறோமான்றது. இப்போ நான் பறந்து போய் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய வந்து மூமெண்ட் ஷாட்ஸு, அதில் வந்து நிறைய கிம்பல்ஸ் தான் யூஸ் பண்ணோம். நான் ட்ராலி கூட 99% ட்ராக் அண்ட் ட்ராலியே கிடையாது, பேந்தர் கிடையாது. ஸோ இது இது ஒரு ஹியூமன் மூமெண்ட் மாதிரி தான் நம்ம வந்து அதை ஃபீல் பண்ணோம். அப்போ கிம்பல்னு போகல ஜூம் லென்ஸு நம்ம வந்து டெலி லென்ஸே மேக்ஸிமம் 90% வந்து பிளாக் லென்சஸ் தான் யூஸ் பண்ணோம். இந்த பிளாக் லென்சஸ் யூஸ் பண்ணக்குள்ள அது வந்து என்னென்னா அந்த டெப்த்தும் தெரியும். ஸோ ஆர்டிஸ்ட்டும் ஃபோக்கஸில் இருப்பான், டெப்த்தும் கொஞ்சம் ஃபோக்கஸில் இருக்கும். அப்போது அதுக்கான காம்போசிஷன் அண்ட் லைட்டிங் கரெக்டாக இருந்தால் தான் அந்த ஷாட் நல்லாயிருக்கும். ஒன்று அந்த காம்போசிஷன் நல்லா இருந்து லைட்டிங் ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்துச்சுன்னா அது ஒரு மொக்க ஷாட் ஆகிரும். அதுமாரி தான் வந்து லென்ஸு பயன்படுத்தக்குள்ள அதுக்கான லொக்கேஷன்ஸு, சூழல், இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அந்த சூஸிங் லைன்ஸு. ஸோ இதுக்கப்புறம் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து அந்த அந்த ஷார்ட்ஸை வந்து அந்த டென்சிட்டிஸை மேட்ச் பண்ணுறது இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து இது வந்து இயக்குனருக்கு வந்து பிடிச்சிருக்கணும். இவ்வளோ விஷயங்களும் இயக்குனரோட வந்து அப்ரூவல் வந்து நம்மளுக்கு வேணும். சில விஷயங்களை வந்து அவங்களுக்கு இல்லை இது கொஞ்சம் இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா ஓகே. அவங்க எப்போதுமே ஒருத்தருடைய ஆப்போசிட்டில் ஏதாவது ஒரு ரியாக்ஷன்ஸ் வந்து ஏதாவது கிடைச்சிச்சுன்னா உடனே நம்மளுக்கு வந்து அது அக்செப்டன்ஸு, அதை அக்செப்ட் பண்ணி அதை உள்ளே வாங்கி அது ஓகேன்னா அது பெட்டர்மெண்ட்டாக வந்தால் நல்லா இருக்கும். ஒரு இயக்குனர் சொல்லிட்டார், அது பெட்டர்மெண்ட்டாக வந்தால் ஷார்ட் நல்லாயிருக்கும், மூவிக்கு நல்லது தானே, அதை வந்து எடுத்துக்க தெரிஞ்சிருக்கணும். இதுதான் வந்து பேசிக் குவாலிட்டிஸ். கிம்பலில் போகிறதுனால கொஞ்சம் வெயிட்லெஸ் வேணும்னு சொல்லிட்டு அலெக்ஸா மினி கேமரா யூஸ் பண்ணேன். ஸோ லென்ஸும் ரொம்ப வெயிட்டாக இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் வந்து நான் கால்சிஸ் சுப்ரீம் ப்ரைம் லென்சஸ் யூஸ் பண்ணேன். ஸோ இது என்னென்னா ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸி. இன்னும் வந்து இது வந்து மோர் ஷார்ப்பாகவும் இருக்காது, மோர் சாஃப்டாகவும் இருக்காது. சில லென்ஸு வந்து நிறைய ஷார்ப்பாக இருக்கும், அது டிஜிட்டல் லுக்கு கொடுக்கும். எனக்கு வந்து இது வந்து ஃபிலிமி லுக்கு வேணுங்கிறதுக்காக தான் நான் இந்த லென்சஸை வந்து ஷூட் பண்ணேன். அதே போல் நிறைய ரிக்கு பயன்படுத்தணும். அது ரோட் ரிக்கு, அந்த பைக்லேயே வந்து எங்கள் கூடவே அந்த ரிக்கு ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்போம். எங்கேயாவது ஒரு ஷாட் எடுக்கணும் அப்படின்னா அந்த பையன் வேறு, அது ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் வேணும். அதுக்காக வந்து அந்த ரிக்லையும் வந்து நம்ம வந்து இந்த கேமரா போடுறதுக்கு, இந்த லென்ஸ் போடுறதுக்கு வந்து இது பயன்பட்டுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்லி மார்னிங்கில் வந்து ஒரு பிரிட்ஜுக்குள்ளே வந்து 2 பேரும் அப்பாவும் பையனும் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு லெங்க்தி ஷார்ட்டாக இருக்கும். அது ஒரு நாள் ஃபஸ்ட் நாள் எடுத்தோம், எங்களுக்கு வந்து அது கரெக்டாக அமையலை. அதுக்கப்புறம் செகண்ட் டே வந்து பிளான் பண்ணி அந்த ரோடு முழுக்க வந்து நான் ஸ்ட்ரீட் லைட்டு வந்து நான் அதை என்னுடைய எக்ஸ்போசருக்காக ஆட் பண்ணி அந்த ஏர்லி மார்னிங் வந்து அந்த ஷார்ட்டை வந்து அச்சீவ் பண்ணோம். அதுதான் வந்து அந்த என்னென்னா அந்த லென்ஸிங்கும் அந்த லைட்டிங்க்கும் அந்த ரிக்கு இது எல்லாமே அந்த ஷார்ட்டை வந்து பியூட்டிஃபை பண்ணிச்சு. நிறைய விஷயங்கள் வந்து அந்த பையன் வந்து மரத்து மேலே ஏறிடுப்பான். ஸோ நம்ம மரத்து மேலே ஏறி தூங்க முடியாது. அதனால் நிறைய வந்து ரிக்கை வந்து கேமரா வந்து மாஸ்டரோட ரோப்பில் வந்து புல் பண்ணிவிட்டு நான் கீழே வந்து அந்த கிம்பல் போனதுனால கீழே இருந்தே நான் அந்த காம்போசிஷன் மற்றதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணோம். ஸோ இது வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆப்ரேஷன் என்னோடது. ஆப்ரேட்டர் வந்து வேறு ஒருத்தர், கிம்பல் ஆப்ரேட்டர் ஆப்ரேட் பண்ணுவார். காம்போசிஷன் நான் பண்ணிக்குவேன். இதுதான் வந்து இதில் நாங்கள் அப்புறம் வந்து த்ரூ அவுட் வந்து ஹெலிகம் நாங்கள் யூஸ் பண்ணோம். எல்லா இடத்துக்கும் டாப் ஆங்கிள் ஷாட்ஸு அது வந்து எல்லாம் எடுத்தோம் அப்படிங்கலாம் கிடையாது. அது வந்து தேவைன்னா மட்டும்தான் அங்கே வந்து அந்த இடம் என்ன இடன்றதை காமிக்கிறதுக்காக தான் அந்த ட்ரெயின் போகிறதா இருக்கட்டும், அவர் ஓடி வரதா இருக்கட்டும், அந்த குளத்தில் குளிக்கிறதா இருக்கட்டும், அந்த மலையில் அவன் நின்று
நிற்கிறதா இருக்கட்டும். ஸோ எல்லாத்துக்குமே அந்த அப்புறம் வந்து அந்த மண்டபம் எந்த இடத்துல இருக்குன்றத வந்து ஒரு ஏரியல் வியூ ஷாட்டில் காமிக்கிறதா இருக்கட்டும், அந்த ஏர்லி மார்னிங்கில் இதெல்லாம் வந்து அந்த இதில் யூஸ் பண்ண அந்த எல்லாரும் யூஸ் பண்ணுற கேமராஸ் தான், எல்லாம் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட் தான். அது எப்படி இந்த ஸ்கிரிப்டுக்கு பயன்பட்டுச்சுன்றது தான் இதில் புதுவிதமானது. ஃபஸ்ட்டு நான் பண்ண படங்களே ரொம்ப எனக்கு வாழ்க்கை தந்தது, எனக்கு ஒரு பேர் ஏற்படுத்தி கொடுத்தது இயற்கை. அந்த இயற்கை மூவி வந்து எப்படின்னா, நாங்கள் வந்து இதே போல தான் வந்து ஒரு ஒரு பீச்சு, அதை சுற்றி உள்ள கிராமங்கள், இதை இதை தழுவின படன்றதுனால நான் பீச் எப்போதும் ஷூட் பண்ணக்குள்ள காலையில் ஒரு மாதிரி இருக்கும், மத்தியானம் ஒரு மாதிரி இருக்கும், ஈவினிங் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கும் இந்த மாதிரி லைட்டிங் பிளான் பண்ணி அதுக்காக நான் ரெஃபர் பண்ண படம் வந்து காஸ்டவே மூவி. அதில் வந்து ஒரு ஐலாண்டில் போய் மாட்டிக்குவோம். ஸோ அது ஃபுல்லாகவே அந்த பீச்சு, அந்த தண்ணி, அந்த மாதிரி படங்களை வந்து நம்ம அதில் செலக்ட் பண்ணேன். அதுக்கடுத்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஈ படம் வந்து ஒரு பயோவார் மூவி படம். ஸோ அது வந்து என்னென்னா, அந்த தேர்ட் வேர்ல்டு நேஷன்ஸில் வந்து எப்படி வந்து இந்த மெடிசின்ஸை வந்து அவங்கள பயன்படுத்தி எப்படி எக்ஸ்பெரிமெண்டலாக மனிதர்களை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ட்ரை ஃபிலிம் தான் அது. நாங்கள் வந்து ஒரு ஸ்லம்மு, எப்போ பார்த்தாலும் ஒரு அழுக்கான இடமே, அவரே ஜீவாவே அழுக்காக இருப்பாப்புல. ஸோ அந்த மாதிரி படத்துக்கு வந்து நான் வந்து கான்ஸ்டன்ட் கார்டனர்னு ஒரு படம், அதுதான் ஒரு பயோவார் மூவி. அது வந்து கென்யாவில் நடக்கும். ஸோ அந்த படத்துக்கு வந்து எனக்கு வந்து இதை பயன்படுத்த அந்த மாதிரி டோனல், அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸாக வந்து நான் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு கான்ஸ்டன்ட் கார்டனர் அதுதான் ஈக்கு வந்து ரெஃபர் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து புறம்போக்கு என்கிற பொது உடைமை, அதை வந்து ஒரு ஜெயிலில் நடக்கிற ஒரு ஸ்டோரி. ஒரு 60% ஜெயிலுக்குள்ளே நடக்கும். அது ஜெயில் லைஃப்பை வந்து நாங்கள் வந்து நிறைய ஜெயிலில் வந்து போய் பார்த்தோம். அப்போது அதில் வந்து எனக்கு ஷஷாங்க் ரெடெம்ப்ஷன் அந்த படம் வந்து நம்ம ஜெயில்னால் அந்த படம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்புறம் ஜெயில் ஃப்ரம் எஸ்கேப் ஃப்ரம் அல்காட்ராஸ், ஜெயிலில் எல்லாம் என்னென்னலாம் மூவி, ப்ரிசன் பிரேக்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸே இருக்குது. அது எல்லாமே ஜெயிலில் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்களில் அந்த படம். அதுக்கப்புறம் எனக்கு வந்து கந்தசாமி என்னென்னா, ஒரு மாடர்ன் ஏரா, ஒரு ஜேம்ஸ் பாண்ட் மூவி, இந்தியன் ஜேம்ஸ் பாண்ட் மூவி அப்படி இருக்கணும். நிறைய கலர்ஃபுல்லாக இருக்கணும், நிறைய டோனல் இருக்கணும், நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கணும். ஏன்னா அது நிறைய மெக்சிகோ ஷூட் பண்ணியிருப்பேன், மஸ்கட் ஷூட் பண்ணியிருப்பேன், நிறைய இடங்களை வந்து நாங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு வந்து நிறைய உங்களுக்கு ஹாலிவுட் மூவிஸ் தான் வந்து நிறைய பயன்படுது. இப்போ அதில் வந்து நிறைய அவங்களுடைய டேக்கிங், ஜேம்ஸ் பாண்ட் மூவிஸ் எல்லாம் எப்படி இருக்கும், 007 அந்த சீரீஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு அந்த மாதிரி தான் லுக்கு, விக்ரம்க்கு வந்து அந்த லுக்கு, அவரோட அந்த பார்த்தா க்ளீன் லைட்டு, க்ளீன் காம்போசிஷன்ஸு, லைட்ஸு, அந்த மாதிரி காஸ்டியூம்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து அந்த செட்டு, தோட்டதரணி சார் தான் அதில் செட்டு போயிருந்தார். சுசி வந்து அதில் ப்ரிஃபர்டாக இருப்பார். ஸோ ஒவ்வொருத்ததும் வந்து அது வந்து அந்த படம் சிறப்பாக அமைஞ்சதுக்கு வந்து அதில் பணிபுரிந்த எல்லா கலைஞர்களுக்கும் சாரும். ஸோ இந்த படம். அதுக்கப்புறம் வந்து நிறைய நான் ஒப்பம்னு ஒரு மலையாள படம், அது வந்து மோகன்லால் சார் நடித்தது. அது வந்து பிளைண்டாக இருப்பார். ஸோ ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஒரு கேரக்டர் வந்து அந்த ஹீரோவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாமே கொஞ்சம் பிளாக்காகவும் ஒரு கான்ட்ராஸ்டாக தான் இருக்கணும், அவருக்கு விஷன் தெரியாது. ஸோ அந்த விஷனரியை எடுத்துகிட்டு வரணும் ஆடியன்ஸுக்குன்னு சொல்லிட்டு நான் நிறைய அந்த 7ன்னு ஒரு மூவி, அது வந்து நம்ம அந்த டோனெல்லாம் நல்லா இருக்குன்றது அதுக்கு என்னை இன்ஸ்பயர் பண்ண படம் அந்த படம். அதை நான் அதில் பயன்படுத்தியிருப்பேன். அதுக்கப்புறம் ஏழுமலை ஏழு கடல், அது வந்து அந்த படத்துக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து ஒரு ட்ரெயின்குள்ளே வந்து என்னென்னலாம் வந்து எப்படி லைட்டிங்கு, அது வந்து நிறைய, அது வந்து ஒரு ஸ்டேஜ் ப்ளே மாதிரி ஒரு 1.5 hours வந்து உள்ளே நடக்கிற ஒரு கதை. ஒரு 2 கேரக்டரு இருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஒரு சிட்டி லைட்ஸ் வரும், அதுக்கப்புறம் ஒரு டார்க்கான போர்ஷன் வரும், அதுக்கப்புறம் வந்து மழை வரும், விண்ட் அடிக்கும், அதுக்கப்புறம் மழை ஓஞ்சிரும், ஹோல் லைட்டு போயிடும், மூன் லைட்டு க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதோட எக்ஸ்பெரிமெண்டரே தனி. அந்த படம் பார்த்தா இன்றைக்கி வந்து ட்ரெய்லர் வந்து எவ்வளோ பேசப்பட்டதோ அது வந்து படம் வந்து அது பல மடங்கு பேசப்படும். விஷுவலாக சொல்கிறேன். அதுக்கும் ஒரு பெரிய உழைப்பு தேவைப்பட்டிருந்தது.
இதெல்லாம் வந்து எனக்கு வந்து நிறைய படங்கள் ரெஃபரன்ஸாக அமைஞ்ச படங்கள். இப்போது எனக்கு வந்து இன்னமும் நினைவில் இருக்கிறது வந்து இயற்கை மூவி தான். அதில் வந்து அந்த லைட் ஹவுஸு ஷூட் பண்ணுறோம். அந்த லைட் ஹவுஸ் மேலே இன்டர்வல் பிளாக்கு, அதில் வந்து ஷியாமும் அந்த குட்டி ராதிகாவும் அந்த லவ்வை பற்றி பேசணும். இவன் வந்து லவ்வை பற்றி அந்த ப்ரொப்போஸ் பண்ணுறதை வந்து பண்ணுவாங்க, 2 பேரும் ஆர்கியூ பண்ணோம். அன்றைக்கி வந்து ஷூட்டிங் வந்து இல்லை, மழை ஆயிடுச்சு, ஷூட்டிங் கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தது. ஏன் ஷூட்டிங் கேன்சல் பண்ணணும் அப்படின்னு ஜனா சொன்னார். இல்லை இது லைட்டு பரவாயில்ல, இந்த இயற்கையே நம்மளுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதமாக வந்திருக்குது. இந்த ஒரு மலை சூழ்ந்து ஒரு இவ்வளோ ஃப்ரீஸியாக அந்த நாங்கள் போட்ட லைட் ஹவுஸு நாள் வந்து கிரேன் போட்டிருந்தோம், 40 அடி கிரேனு, அது முழுந்துருச்சு. ஸோ அந்த தண்ணி வந்து ஒரு பாதி தண்ணி இருக்குது. ஆர்டிஸ்ட்டே ஒரு போட்டில் வச்சு தான் ஏற்றி கொண்டு போக முடிஞ்சிச்சு. அவர் சொன்னார், இன்றைக்கி சீனு வந்து என்ன, இதை வந்து இவங்களுடைய சீனை வந்து ஒரு 20 ஷார்ட்டாக எடுக்க போகிறோம். அதை ஒரே ஷார்ட்டாக எடுத்துகிட்டு நம்ம ஷூட்டிங்கை க்ளோஸ் பண்ணிக்கலாம், நல்லா இல்லைன்னா மறுபடியும் திருப்பி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கேமரா வச்சேன். ஒரே ஒரு ஜூம் லென்ஸு, 2 பேரும் நின்று நீங்கள் என்ன வேணாலும் டைலாக் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூமில் வந்து ஒரு 25 வைடில் போயிட்டு அப்படியே ஒரு சின்ன ஒரு இலை மட்டும் ஃபோர்கிரவுண்டில் ஆடிக்கிட்டே இருக்கும். அப்படியே சின்ன ஜூம் இன் போய் அப்படியே போய் நிற்கும். அவன் சீட்டு கட்டு எடுத்து த்ரோ பண்ணுவான் இன்டர்வல் பிளாக்கு, அவ்வளோதான். ஸோ இது எடுத்தது வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 1/2 hour. அதுதான் வந்து அந்த டைரக்டர் அக்செப்டன்ஸ்னு சொல்கிறேன்னா அது அந்த அவரோட மைண்டு அன்றைக்கி சூழலை வந்து அன்றைக்கி பயன்படுத்திக்கிட்டார். ஆனால் அது அந்த விஷுவல் வந்து என்னால் மறக்கவும் முடியாது இது வரைக்கும். அதை பார்க்கும்போதெல்லாம் அந்த சூழ்நிலை அப்போ அவர் சொன்னார், அதாவது அதை யூ ஹாவ் டு ஃபேஸ், என்னென்னா என்ன கிளைமேட் வந்தாலும், மழை வருதா, வெயில் அடிக்குதா, க்ளவுடியாக இருக்குதா, அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறது தான் நம்மளுடைய விஷயம். அதுக்காக நம்ம வந்து ஒரு லொக்கேஷன் பார்த்துருப்போம், நல்லா ஒரு பிரைட் சன்னில் இருந்திருக்கோம், நம்ம போகிற அன்றைக்கி க்ளவுடியாக இருக்கும். ஸோ அது வந்து அந்த சீனுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு நினச்சிட்டு அதை வந்து நீங்கள் எப்படி ப்ளஸ் ஆக்க முடியுமோ ப்ளஸ் ஆக்கிக்கணும். இல்லைனா ஷூட்டிங் கேன்சல் பண்ணுறதுல வந்து அர்த்தமே கிடையாது. அன்றைக்கி சீனை எப்படி கம்போஸ் பண்ணி இதை எவ்வளோ அழகாக்க முடியும், அதுதான் ஒரு சினிமாட்டோகிராஃபரோட கடமை. ஸோ இது என்னென்னா, இது வரைக்கும் ஒரு ட்ரெயின் மூவிஸ் நிறைய பார்த்துருப்பீங்க, தமிழ்லேயும் வந்திருக்குது. நம்ம ஆங்கில படங்களுக்கு நம்ம வந்து ஒப்பிட முடியாது. இந்திய படங்களில் வந்து நான் இது மாதிரி ஒரு ட்ரெயின் மூவியை நான் பார்க்கல. ஏன்னா நான் அந்த ஸ்கிரிப்ட் அப்படி நிறைய விஷயங்களை வந்து கடந்து போகிறது, அவங்களுக்குள்ள 2 கேரக்டர் மட்டும் தான் ஜேர்னி பண்ணுது. ஸோ 2 பேருக்குள்ள மனநிலையை பிரதிபலிக்கிறது. அந்த ட்ரெயின்னா ஒரு ட்ரெயின் வந்து இது வந்து நான் ஒரு ரன்னிங் ட்ரெயினில் வந்து நாங்கள் வந்து படம் ஆக்கவும் முடியாது. ஏன்னா லைட்டிங்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போது அதுக்காக ஒரு செட்டு ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் க்ரியேட் பண்ணி அதுக்கு எப்படி வந்து அந்த ட்ரெயின் வந்து 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுதுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி விண்டு, 40 கிலோமீட்டர் ஸ்பீடுனா அதுக்கு ஏற்ற மாதிரி விண்டு க்ரியேட் பண்ணுறது இருக்குல்ல அது. அப்புறம் வந்து லைட்டோட ரொட்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி லைட்டோட ரொட்டேஷன் இருக்கும். இதெல்லாம் வந்து கோஆர்டினேஷன் வந்து இட் வில் பி ஒரு பெரிய ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான். அவ்வளோ கோஆர்டினேஷன்ஸ் தேவைப்பட்டுச்சு. சும்மா அவுட்டோரில் வச்சு ஒரு ஷாட் எடுக்கிறது வேறு, இதில் வந்து ஒவ்வொரு ஃப்ரேம்ஸுக்கும் நிறைய டெக்னீஷியனோட உழைப்பு ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் தேவைப்பட்டுச்சு. அது தேவைப்பட்டதுனால இன்றைக்கி வந்து விஷுவலாக அது வந்து ஒரு விஷுவலாக வந்து இந்த படத்தை தியேட்டருகளில் வந்து அந்த சவுண்டு இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து அந்த ரொட்டர்டம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணோம். நான் ராம் எல்லாம் போயிருந்தோம், நிவின் பாடி எல்லாம் போயிருந்தோம். அங்கே பார்த்தவங்க வந்து ஸ்டன்னிங் விஷுவல் அப்படின்னா ஒரு இங்கிலீஷ். அப்போ என்னென்னா அவன் பார்த்து மிரட்சி அளவுக்கு நம்ம வந்து எடுத்துருக்குறோம். அவன் வந்து விஷுவலுக்குன்னே ஒரு லைன் வந்து சொல்லிட்டு போனான். ஸோ என்னென்னா அவனை வந்து அதை வந்து அந்த நீங்கள் வந்து இப்போ எப்படி பறந்து எப்படி வந்து ஒரு ட்ராவலில் போனோமோ, இது நீங்கள் வந்து 2 பேரும் நம்ம 3வது கேரக்டராக அதில் உட்காந்து அந்த ட்ராவலை வந்து நம்ம ரசித்து
அதில் நடக்கிற நிகழ்வுகளை வந்து நீங்கள் பார்க்கணும். இந்த ஃபீல்டில் தான் வந்து இந்த 7 மலை 7 கடல் டெஃபினட்டாக இது வந்து என்னென்னா ஒரு ஒரு டிவியில் இப்போ நீங்கள் பறந்து போ படத்தை வந்து நீங்கள் டிவியில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய ஃபீல் வராது. இது தியேட்டரில் பார்க்கக்குள்ள ஒரு 50 பேர் சிரிக்கிறது, சின்ன சின்ன விஷயங்களுக்கான அந்த கமெண்ட்ஸு, அந்த அந்த வைடு ஃப்ரேமு இதெல்லாம் வந்து ஓடிடி நம்ம சின்ன டிவியில் பார்க்கக்குள்ள வரவே வராது. ஆனால் இது வந்து பிக் ஸ்க்ரீனில் மட்டும்தான் அந்த சவுண்டு, அந்த எல்லாமே, அந்த டயலாக் டெலிவரி, அந்த அட்மாஸ்பியர் எல்லாமே வந்து அந்த பெரிய விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து எனக்கு வந்து மூவி நிறுவனத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும்.